அந்த மாதிரி. அந்த மாதிரி. அதாவது ஒரு லைவ் ட்ராக்கிங் சிஸ்டம். இப்போ எப்படி சொல்றது, ஓலா ஊபர்லலாம் எப்படி லைவா வந்து ட்ராக் பண்றாங்க, ஸோ அது வந்து எப்படி நம்ம பார்க்க முடியுமோ அந்த மாதிரி இதையும் ஒரு லைவ் ட்ராக்கிங் சிஸ்டமா நீங்க மாத்தலாம். அந்த மாதிரி ஒன்று. அதுக்கடுத்து எப்படி சொல்றது, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம இது நீங்க லைவா நீங்க ட்ராக் பண்றேன்னு சொல்ற, ஆனா அந்த கொரியர் போய் சேர்றதுக்கே 3 நாள் 4 நாள் ஆகுமே, அது எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அப்ப வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நாங்க வந்து இதை யூஸ் பண்றோம், அதாவது நியரஸ்ட் பையில் இருக்கிற டெலிவரி மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ ஒரு 30 மினிட்ஸுக்கு. இதை நாங்கள் நிறைய இடத்துல அப்பா வந்து வச்சோன்னா, ஸோ இந்த அப்புல இருந்து இந்த அப்புக்கு கொரியர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட் வந்து விஷுவல் பேசிக் யூஸ் பண்றேன், பேக் எண்ட் வந்து ஆரக்கிள் எஸ்கியூஎல் வச்சு யூஸ் பண்றேன். அந்த மாதிரி அப்படிதானே பண்ணணும்? கரெக்டு தான். நீங்க சொல்ற மெத்தட் வந்து கரெக்டு தான். ஸோ பண்ணுங்க, நல்லா தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும். விஷுவல் பேசிக்ஸ் வச்சு பண்றேன், ஆரக்கிள் யூஸ் பண்றேன்னு ஓகே. ஸோ ஆனால் அதை வச்சு லைவ் ட்ராக்கிங் சிஸ்டம் வரைக்கும்லாம் கொண்டு வர முடியுமான்னா டவுட்டு தான். ஆனால் லைவ் ட்ராக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது வந்து கரெக்டாக செல்லுன்றதை விட எப்படி சொல்றது, ஒரு ஒர்க் ஆகும். எங்க ஹெச்ஓடி கிட்ட நான் சரி ஐடியா கேட்டேன், நீங்க ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கொரியர் எடுத்துட்டு வரும்போது ஏதாவது ஓடிபி இல்லைன்னா சைன் போட்டு தானே வாங்குவோம், நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணுங்க அப்படின்றாரு. நல்ல பெஸ்ட் ஐடியா தான். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்றது பெஸ்ட் ஐடியா தான். ஆனா வந்து நீங்க அதுக்கு வந்து அது எப்படி சொல்றது, அந்த இதை வந்து இது பண்ணலாம். எப்படி சொல்றது, அதுல வந்து செக்யூரிட்டி டேட்டா பிரிட்ஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ல. அதனாலதான் இன்ன வரைக்கும் எந்த கொரியர் சர்வீஸும் அதை யூஸ் பண்ணல. இப்போ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஆதார் கார்டில் போட்டாலும் ஒர்க் ஆகும்ல, அப்ப அது செக்யூரா அன்செக்யூரா? அன்செக்யூர் தான். அதுதான் சைன் யூஸ் பண்றாங்க. சைனு ஓடிபி யூஸ் பண்றாங்க. ஓடிபினா ஒன் டைம், ஓகேவா, அது வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா இது வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது அன்செக்யூர்ல வந்துடும். அதனால நீங்க வந்து அதை யூஸ் பண்றது வந்து இதுவா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, மேபி சூன். ஓகே. இந்த இதுல உங்களோட ஃப்ரெண்டு பூஜா, அப்புறம் அவங்க பேர் என்னன்னு தெரியலையே, அவங்கள ஜாயின் பண்ண சொல்றியா? இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஓகே, அவங்க மட்டும் இதுல ஜாயின் பண்ண சொல்லு. இந்த மீட்டிங்ல எங்கயா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? சூர்யா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா இல்லையா, அத மட்டும் சொல்லுங்க. சிரிப்பு வருது. உனக்கு சிரிப்பு வருதா? சிரிப்பு வரும் உனக்கு. ஓகே, நல்லா தெரியுதா? நான் சொல்றது உன்கிட்ட தான் கேக்குறேன். கொஞ்சம் தெரியுது. எனக்கு ப்ரோகிராம் ப்ரோகிராமர் இப்ப அந்த பொண்ணு போயிடுச்சு. என்னது கத்தாத? இந்த மீட்டிங் ப்ரோகிராம் அனுப்பு. ஓகே, இந்த மீட்டிங் வந்து ரெக்கார்ட் ஆகுது. நீ ஏடாகூடமா பேசாத. யாரு பாக்குறா? ஆமா, லைவா யூடியூப்ல ஓடும். ஐயோ, உங்க ஃப்ரெண்ட் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு சார். அவங்க என் ஃப்ரெண்டே ஏங்க கிடையாது. எனக்கு வந்து ப்ரோகிராம் அனுப்புங்க. இருப்பா, அனுப்புறமா. என்ன சொல்றியா? உன்ன சொல்லல. என்ன சொல்றியா? உன்ன சொல்லல. உன்ன சொல்லல, நான் அவங்கள சொன்னேன். சரி, அவங்க போயிட்டாங்க. எனக்கு வந்து நீ அனுப்பிச்சு விட்டுனா அவ வந்து போட்டு பாப்பா, நானும் போட்டு பாப்பேன். எனக்கு லைவா ஒன்ஸ் காமிச்சிட்டீங்கன்னா நானும் பாப்பேன். இது இன்னும் எல்லாருக்கும் சொல்லி தர, இன்னும் எல்லாருக்கும் இது கொடுக்குறியா? இல்ல, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்றதுனால அதை வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி தரேன். இதுதான் அது. இப்போதைக்கே இதுல எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு நீயே பாரு. ஜஸ்ட் see this. இதுல எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றத. இதெல்லாம் ஒரே ஃபோல்டருக்குள்ள போடணும்.
ஆமா ஆமா, இது எல்லாமே ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ். இதை நீ பாரு, உனக்கே தெரியும். லேக் ஆகுதா, ஹேங் ஆகுதா? ஆமா, ஸ்லோவா இருக்கு. ஓகே ஓகே, ஒரு எனக்கு வேற நிமிஷம். சார்ஜர் இல்ல. ஓகே ஓகே ஓகே. ப்ரோ ஜாயின் ஆகுறேன்னு சொன்னா ப்ரோ. ஓகே ஓகே. ம். இருங்க இருங்க, ஒரே நிமிஷம். ஜாயின் ஆகுறாங்க போல. அடங்கொய்யால, இந்த இடத்துல மெசேஜ் வந்து ஏற்கனவே லேக் ஆகுது. ஜாயின் ஆயிட்டாங்களா அவங்க? எனக்கு காட்டலையே. ஆகலையே ப்ரோ. ஓகே வெயிட். அட்மிட் அட்மிட். ஓகே ஓகே பூஜா. ஸோ உங்களோட டவுட்ஸ் என்னன்னு இப்போ நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு பாதியிலே விட்டோம் தெரியுமா வெப்சைட்டு, ஞாபகம் இருக்கா? ம். அதுல இருந்து வந்து இருக்கு இருக்கு. அதான் அதான் அதுல இருந்து வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ ஆகும் இப்போ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. என்னோட டவுட் என்னன்னா, பிபிடி அன்னைக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன் இல்லையா உங்களுக்கு? ம் அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் வெளியில வேலையா இருக்கேன், நான் நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் முந்தா நேத்து மெசேஜ் பண்ணேன். கரெக்டு தான், நான் அதை அப்படியே மறந்துட்டேன். வேற ஒன்றும் அப்புறமா இல்லை. சரி அது ஃபுல்லா இருக்கு. பிபிடி அப்ஸ்டாக் நான் இன்னைக்கு வந்து எங்களோட ஹெச்ஓடி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ம் ஸோ நான் ஆக்சுவலா அப்ஸ்டாக் இன்னும் ரெடி பண்ண. சரி அது ரெடி பண்ணோம். ஸோ டீம்மேட்ஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல, ஒருத்தவங்க. ம் ஸோ அது கொஞ்சம் டவுட்லேயே தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அது வந்து என்னன்னா, இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ காப்பிரைட் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ம் இது வந்து காப்பிரைட் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ம் அப்போ அவர் என்ன சொன்னாரு, அப்போ நான் காப்பி பண்ணி நான் பண்ணலாம்ல. அவங்க பண்ணலாம். அவங்க பண்ணலாம். அவர் வந்து அப் நீங்க சொன்னதை அவர் தப்பா புரிஞ்சிருக்காரு. நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷனே ஆ வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க, அதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போற வெப்சைட் எப்படி பட் இருக்கும்? ஆனா காப்பி புரியல. இப்போ நம்ம பார்க்க போற வெப்சைட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் ம் ம் இதுதான் வந்து நீங்க பார்க்க போற, அதாவது பண்ண போற வெப்சைட். அதோட டேஷ்போர்டு இப்படி இருக்கும். இப்போ இதுல வந்து நான் ஏதோ ஒரு இதை நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ இது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆ ஏபிஐ யூஸ் பண்ணும். ஸோ ஏபிஐ வாங்க. ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் இங்கே சர்ச் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும், சுற்றுதா. ஆனால் இங்கே என்ன வருது, ஏபிஐ நாட் வேலிட் அப்படின்னு வருதா. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஏபிஐ யூஸ் பண்ணுறேன், ஆனால் இந்த ஏபிஐ இந்த செஷன் மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலான்னு பார்க்காதீங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, நான் அதெல்லாம் பண்ணல. ப்ராஜெக்ட் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு தான் அந்த ஏபிஐ வாங்க முடியும்ல? இப்போ இந்த ப்ராஜெக்ட் இப்போ இங்கே கீழே சுற்றிக்கிட்டு இருக்கா ஜென்ரேட்டிங்னு, ஆமா அந்த மாதிரி வந்து அந்த ஆமா. இடத்துல இப்போ நான் ஏபிஐ கீ போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளவரோட இமேஜஸ் எல்லாமே வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், ஓகே ஓகே. வேற ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு அந்த ஏபிஐ போட்டுட்டு காட்டுறேன். ஆனால் சொல்லிட்டேன், இந்த ஏபிஐ வந்து ஒரு தடவை தான் வேலை செய்யும். இதில் இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை தான் வேலை செய்யும். அதாவது இப்ப நம்ம இந்த செஷனில் மட்டும் தான் வேலை செய்யும், அடுத்து நான் டெலீட் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நாங்க பண்றதா? நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பேமெண்ட் இதுவாகும், அதனால. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இந்த இதோட செஷனில் டிஸ்அட்வான்டேஜ்
இதோட டிஸ்அட்வான்டேஜ் இதுன்னு சொல்ல முடியாது. இதோட இது வந்து ஏதோ செட் ஆயிடுச்சு போல, அதை நான் பார்த்தேன். இதுதான் வந்து ஏபிஐ கீ, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்கே இருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணோம், எப்படி பேமெண்ட் பண்ணோம், அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து எதில் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் இதை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம். இப்போ நம்ம அதை வந்து ரியலாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம், ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி இப்போ நான் பண்ணி வச்சிருக்க ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் இது, ஓகேவா? இதில் இந்த இடத்துல யுவர் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் இரேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த கீயை இங்கே பெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்பேஸ் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, கரெக்டான இதில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துக்கணும். இங்கே எஸ்ன்னு இருக்குது, இங்கே பின்னு இருக்குது, ஓகேவா? ஸோ எஸ் இங்கே இருக்குது, பின்னு இங்கே இருக்குது. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டேன் இந்த ஃபைலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் போயிட்டு நான் ஜஸ்ட்டு நான் இது கொடுக்குறேன், ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே இடத்துல ஃப்ளவர்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஓ ஸோ இந்த கீயே டீஆக்டிவேட் ஆகிருக்கா? ஓப்பன் ஆகலை. சரி, நம்ம இன்னொன்று நம்ம ரியலாகவே வாங்கலாம், ஓகேவா? இப்போதைக்கு அது என்னன்னு தெரில, அந்த கீயே ஒர்க் ஆகலை திடீர்னு. அதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. சரி, ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ அந்த கீயை பேஸ்ட் பண்ண தெரியுமா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வரும். இப்போ எனக்கு 4 இமேஜ் வேணாம், எனக்கு வந்து 3 இமேஜ் 2 இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? எனக்கு ஒரு இமேஜ் தான் வேணும்னு சர்ச் பண்ணிங்கன்னா 1 மட்டும் தான் இங்கே லோட் ஆகும். லோட் ஆகுதா? அதாவது ஒரு லோடு மட்டும் லோட் ஆகுதா? இல்லை நான் வந்து எனக்கு ஒரு 4 இமேஜ் வேணும், 2 இமேஜ் வேணும், அந்த மாதிரி 3 இமேஜ் வேணும்னா இப்போ 3 இமேஜை கிளிக் பண்ணிட்டு எனக்கு 3 ஃப்ளவர் இமேஜ் மட்டும்னா இப்போ 3 ஃப்ளவர் இமேஜ் மட்டும்தான் வரும். ஆனால் இப்போது ஏபிஐ ஒர்க் ஆகாதனால சம் ப்ராப்ளம் வந்து அது பண்ணுது. புரியுதா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுது ப்ரோ. ஓகே, ஸோ இந்த பேஜை இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணலாம், ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற கோடு வச்சு நான் உட்காந்து கோடெலாம் எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த கோடெலாம் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்குள்ளே போய் என்ன வேணால் நீங்கள் மாற்றிக்கோங்க, ஆனால் இதே கோடை யூஸ் பண்ண மாட்டீங்க, ஓகேவா? ஏன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஒர்க் ஃப்ளோவை நான் வந்து உங்களுக்கு கோடில் நான் சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் தான் வந்து இதை போய் மாற்றிக்கணும், ஓகே? சரி, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து index.html இதில் இருக்குது, ஓகேவா? இதில் இருக்கிறது ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான். இப்போ இந்த பேஜுக்கான கோட் மட்டும்தான் இதில் இருக்குது, ஓகேவா? மொத்த பேஜுக்கான என்டையர் ப்ராஜெக்டுக்கான கோட் நம்ம இனிமேல் தான் பண்ணுவோம், ஒரு கிளாஸாக பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஒரு பேஜ் மட்டும் நம்ம இப்போ பண்ணலாம், ஓகே? ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து எதுலேருந்து எடுத்தேன்னா, நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் சென்ட் பண்ண தெரியுமா, கோடிங் நேபாள் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. ஸோ அதுலேருந்து தான் இந்த கோடை நான் எடுத்தேன், ஓகே? இதெல்லாம் எடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு மினி ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அன்றைக்கி நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணோம்ல, இந்த ஃபைல் பற்றி இதை பற்றின ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? இந்த என்டையர் ப்ராஜெக்டோட மொத்த ஃபைல்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு, ஓகே? நான் பேசுகிறது கேட்குதா இல்லை லோட் ஆகிட்டு இருக்கா வீடியோ மீட்டிங்? ஏன்னா எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, அதனால தான் கேட்குறேன். ஹலோ, நான் பேசுறது கேட்குதா இல்லை ஏதாவது சம் இஷ்யூவாக இருக்கா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குது ஓகே, ஓகே, கேக்குது கேக்குது. இப்போ இதுதான் வந்து இதோட என்டையர் கோட் சோர்ஸ், அதாவது என்டையர் ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? ஷேர் ஆகுது ப்ரோ. இப்போ இந்த இடத்துல நம்ம டேஷ்போர்டு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இண்டெக்ஸையும் லாகினையும் சைனையும் நம்ம வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேஷ்போர்டை ரெடி பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், அங்கே வந்து ஒரு கோடை வந்து காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தேன்ல, ஸோ அந்த கோடை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன்,
ஓகேவா? ஸோ இது என்னன்னா, இதில் நான் இந்த கோடை நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைன்லாம் இருக்குது தெரியுமா, இதில் நம்ம எதெல்லாம் தெரியுமா எடுத்துக்கணும், இந்த லைனை எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த ஹெட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடலாம், இந்த ஹெட்டையும் தூக்கிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து HTML இது அவங்க வெப்சைட்டோட நேம் போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஏன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த பாடியும் தூக்கிடலாம். இந்த ஹெட்டை நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா கீழே எழுதணும். ஸோ இந்த இடத்துல /head, இல்லைனா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எதையும் ரிமூவ் பண்ண வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கோடை மொத்தமாக தூக்கிடலாம், இதை எடுத்துடலாம். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு குழப்பம், எந்த லைனில் நான் எங்கேருந்து, அதில் ஒரு HTML இருந்ததா, அந்த HTML நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு இது தேவையில்லை. ஓகே, நைஸ், முடிஞ்சுது. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இது இருக்கும். ஸோ இதையும் தூக்கிட்டு வெறும் இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு மட்டும் வச்சுப்போம். ஏஐ இமேஜ் இல்லைனா இமேஜ் ஜென்ரேட் ஏஐ அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து மாற்றியாச்சு. வெயிட் வெயிட், சொல்லுங்க பேசுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம முடிச்சு லாகின்னா அந்த யூசர் அது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த டேஷ்போர்ட் தானா? ஆமாம், டேஷ்போர்டு தான் வரணும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ டேஷ்போர்டை உருவாக்குறேன், புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம லாகின், இண்டெக்ஸு, சைனப்பு அப்படி தான் வரணும். ஓகேவா? அதுதான் வந்து இது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கான அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும்ல. ஸோ நான் வந்து இப்போ கோடிங் நேபாள் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருந்து, ஸோ நான் வந்து எனக்கு தேவையான கோடை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் வந்து இதை என்டையராக இப்போ உட்காந்து ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டைம் ஆகும், கரெக்டாக? ஸோ அந்த டைமெல்லாம் நம்ம எப்படி டைம் கீப் அப் பண்ணி, இப்போ நம்ம வந்து வெளியில இருந்தெல்லாம் எப்படி கோடெலாம் எடுத்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத நான் ஏன் திரும்பி பண்ணணும், கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க இதை பண்ணியிருக்காங்க, ஸோ நான் ஏன் இதை நான் திரும்பியும் உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து எல்லா ப்ரோக்ராமருக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஒருத்தங்க கோடாகவே இருக்கட்டும், ஸோ இதுதான் ஃபார்மேட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம இதை மாற்றணும், புரியுதா? நம்மளோட ஆமாம், நம்மளோட கோடுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றணும். அவங்களது மாதிரியே அப்படியே நம்ம வந்து காப்பி அடித்து அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து அவங்களோட கோடை எடுத்திருக்கேன். ஸோ 2-3 லைனை வந்து நான் இதில் மாடிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸ் தேவைப்படுது, கரெக்டா? ஸோ இப்போ வந்து கோடு வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ பாருங்கள். இதை வந்து உட்காந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணலாம் டைப் அடித்து. ஸோ அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கிளாஸ் போகும், பரவாயில்லையா? அதனால உங்களுக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் தான். அதுவும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால நான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் ஒரு ப்ராஜெக்டை ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து எல்லாமே பார்ப்பீங்க, புரியுதா? ப்ரோ ஒரு ஸ்ரீமதி ஜாயின் ஆக முடியலன்னு சொல்றாங்க லிங்க்ல. ஓகே, நான் அட்மிட் கொடுக்கல, நான் அதை பேசிட்டு இருந்ததுனால நான் கொடுக்கல. இருங்க, நான் பண்ணி விட்டுறேன். சரி ப்ரோ. இப்போ ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஒரே நிமிஷம் ப்ரோ. மீட்டிங் வந்து லேக் ஆகாம வருதா ஃபரின்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நெட்வொர்க் மாத்தினதுனால கொஞ்சம் ஏதோ ஸ்லோவா இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி லேக் இருக்கா இல்ல இல்ல ஓகே எப்பயும் போல தானே? நார்மலா தான் இருக்கு. ஓகே எப்பயும் போல தான். ஆடியோ கிளியரா இருக்கா நான் பேசுறது?
எல்லாமே கிளியரா தான் ப்ரோ இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சந்தியா, அந்த சார்ஜர் பேக்கப் சார்ஜர் ஒரே நிமிஷம். என்ன பூஜா, அவங்க வராங்களா? வராங்க ப்ரோ. சரி ஓகே, அவங்க ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஜாயின் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ இந்த வெப்சைட்ல நீங்க பாருங்க. ஸோ இருக்கிறது என்னென்னலாம் இதுல உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம அங்க காப்பி பண்ண HTML கோட் இருக்குதான், அந்த HTML கோட்ல உங்களுக்கு என்ன தெரியுது பேசிக்கா? அவ்வளவுதான். இப்ப நம்ம HTML கோட் பண்ணோம், அதுல உங்களுக்கு என்ன தெரியுது இப்போ? வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, அவங்க அட்மிட் ஜாயின் ஆயிட்டாங்களா? ஓகே, ஜாயின் ஆயிட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒரு HTML கோட் எடுத்துட்டு வரோமா? ஆமா ஒரு கோட் எடுத்து இதுல நம்ம காப்பி பண்ணோமா? அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தபோது நான் காமிச்சப்போ அது எப்படி இருந்தது, இப்போ நீங்க பாக்குற நம்ம வெப்சைட் எப்படி இருக்கு? இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்திருக்கா? அந்த இமேஜ் ஜெனரேட் AI டூல், ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் கன்வெர்ட் யுவர் இமேஜ் டு வித்தின் செகண்ட், அப்படி வருதா? இந்த இது இருக்கு. ஸோ இது வந்து என்ன, இது வந்து என்ன, இது பேசிக்கா இது வந்து ஒரு H1 டேகா, ஹெட்டிங் டேகா, கரெக்டா? இது வந்து என்னது, ஒரு ஹெட்டிங் டேகா? இது வந்து என்னது, ஒரு பேராகிராஃப் டேகா? இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக். இது வந்து என்னது, ஒரு சர்ச், அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகேவா, சர்ச் பண்ற டெக்ஸ்ட் ஃபீல்டு. இது வந்து ஒரு டிராப் டவுன் மெனு, புரியுதா? இந்த 4 இமேஜ், 1 இமேஜ், 2 இமேஜ், 3 இமேஜ் இருக்கா, இது வந்து ஒரு டிராப் டவுன் மெனு. இது வந்து ஒரு பட்டன். ஓகேவா, ஜென்ரேட் அப்படின்றது ஒரு பட்டன். ஸோ இந்த இடத்துல 4 இமேஜ் டேக் வந்து இங்க டிஃபால்ட்டா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த டிஃபால்ட்டா இங்க வந்து 4 இமேஜ் டேக் ஆட் ஆயிருக்கனால இந்த இடத்துல 4 இமேஜ் டேக் வந்து இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஃப்ளவர் அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸே இருக்காது. அதே பேஜ் வந்து திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் பார்க்க முடியும். இது எப்படி ரீஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் இல்லை. ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அந்த சர்ச் பாரை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண போகிறது. ஜாவா ஸ்கிரிப்ட் நான் இன்னும் இதில் ஆட் பண்ணாதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பேஜை ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணி விடுது. அதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த இடத்துல யூஆர்எல்ல லாஸ்ட்ல பாருங்க, கொஸ்டின் மார்க் ஆஷ்னு வந்திருக்கா? இந்த இடத்துல ஒரு ஆஷ் இருக்கா? இந்த ஆஷ்னா என்ன பண்ணுன்னா, ஆஷ் பேசிக்கா எல்லா மற்ற ப்ரோக்ராமிங், இப்போ பைத்தன் எடுத்தீங்கன்னா ஆஷ் வந்து கமெண்ட்னு சொல்லுவாங்க, கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் ஆஷ்னா என்னன்னா, ஜஸ்ட் அந்த பேஜ் ரீலோட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும், வேற எதுவுமே அது பண்ணாது. அதோட வேற எங்கேயுமே எப்படி சொல்றது, கண்டென்ட் சேஞ்சே பண்ணாது. ஆஷ்னா இந்த பேஜ்லேயே அப்படியே டிஃபால்ட்டாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் ஆஷ். அதாவது வெப் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த கோடில் ஆஷ் போட்டாலும் அந்த ஆஷ் வந்து ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் அது ஒரு கமெண்ட் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ பைத்தனில் எப்படி கமெண்ட் எழுதுறோம் அவ்வளோதான், இதுலேயும் ஒரு கமெண்ட்டு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஃபோட்டோ இமேஜஸ்லாம் இருந்த ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சரை இப்போ நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு கோட் வைஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, H1 இருக்கா? இது வந்து என்னது, ஒரு H1 டேக். கரெக்டா, இந்த H1 டேக் தான் உங்களுக்கு இந்த இமேஜ் ஜென்ரேட் அப்படின்ற ஒரு லைனு. அதாவது இந்த டெக்ஸ்ட் எங்க இருந்து வருதுன்னா, இந்த H1 டேக்ல இருந்து தான் இந்த டெக்ஸ்ட் வருது. ஓகேவா, அதுக்கு அடுத்து வர்ற டெக்ஸ்ட் எங்க இருக்கு, இது ஒருக்கா பேராகிராஃப் டேக், பி டேக் போட்டு யூஸ் பண்றாங்களா? பேராகிராஃப், பி டேக்னா எதுக்கு, பேராகிராஃப் அப்படின்ற மீனிங். ஓகேவா, ஸோ ஒரு பேராகிராஃபை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்புட், அந்த டெக்ஸ்ட் வாங்குறதுக்கு ஒரு ஃபார்ம்னு ஒரு டேக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் டேக். ஃபார்ம் டேக்ல ப்ராம்ப்ட் இன்புட் அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதோட டைப்பை டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? ப்ராம்ப்ட் இன்புட் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேட் அப்படின்றது ஒரு கிளாஸ். இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த ப்ராம்ப்ட் இன்புட் அதெல்லாம் வந்து கிளாஸ்ல நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோம். ஏன் டைரக்டா ஃபார்ம்னு போட்டு ஃபார்ம் ஆக்ஷன்ல இந்த இடத்துல என்ன இருக்கு? ஹேஷ் இருக்கு. கரெக்டா? இந்த ஹேஷ் தான் நம்ம அங்க ஜென்ரேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஹேஷ் தான் ஷோ ஆயிருக்கும். புரியுதா? அந்த ஹேஷ் எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்ற போட்டிருக்கும் தெரியுமா? ஸோ இந்த இடத்துல நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்து மூலியமா தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வந்திருக்கு. ஓகே. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டு பேசுறேனா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே ஓகே கைஸ். ஸோ நான் மவுஸ் எடுத்துகிட்டு வர போனேன். நான் மவுஸ் இல்லாமல் லேப்டாப் டச் பேடில் யூஸ் பண்ணேன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம்னு ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் டேக்கில் ஆக்ஷனில் ஆஷும் ஜென்ரேட் ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன வருது? ஒரு ஃபார்ம் மாதிரி வருது. இது வந்து ஒரு ஃபார்ம். ஓகேவா? இந்த ஃபார்ம் உள்ள டிஸ்கிரைப் யுவர் வாண்ட் டு சர்ச் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு தெரியுமா? இந்த டெக்ஸ்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், நான் இந்த பிளேஸ் ஹோல்டரில் நான் என்ன பண்ணுறேன்? பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? சர்ச்னு மட்டும் மாற்றுறேன். சர்ச் யுவர் இமேஜ். ஓகேவா? சர்ச் யுவர் இமேஜ் அப்படின்னு போட்டுறேன். இந்த மாதிரி போட்டு நான் இங்கே சேவ் பண்ணிவிட்டு, ஸோ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல போயிட்டு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். அந்த இடத்துல பாருங்க, சர்ச் யுவர் இமேஜ்னு அந்த டெக்ஸ்ட் மாறுறத உங்களால் பார்க்க முடியும். அந்த பிளேஸ் ஹோல்டரில் சர்ச் யுவர் இமேஜ் அப்படின்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். ஓகேவா? ஃபார்ம் இன்புட் இதுதான். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஃபார்ம். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க? கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் டிவ் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது ஒரு ட்ராப் டவுன் மெனூஸை வர வைக்கிறதுக்காக இந்த செலக்ட் அப்படின்ற டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செலக்ட் டேக்கை யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இமேஜ், ஒரு இமேஜ் வேணுமா, 2 இமேஜ் வேணுமா, 3 இமேஜ் வேணுமா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த செலக்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா? இதுதான் டிஃபால்ட்டாக இந்த இடத்துல 4 இமேஜ் அப்படின்னு வர வைக்குது. அதை வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 4 இமேஜ் அப்படின்னு வர வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ அந்த இடத்துல செலக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்கே 1 இமேஜ் மாத்திரம் 1 ஆகிடும், 2 இமேஜ் மாத்திரம் 2 ஆகிடும். ஆனால் அது டிஃபால்ட்டாக இப்போ நான் இந்த பேஜை ரீலோட் பண்ணும் போது எனக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்குது? 4 இமேஜஸ்ன்னு இருக்கா? ஸோ இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல செலக்டட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா, இந்த செலக்ட் டேக் மூலயமா இந்த டிஃபால்ட்டாக இந்த 4, அதாவது 4 இமேஜஸை மட்டும் டிஃபால்ட் பண்ணி வைக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பட்டன் வந்திருக்கு. அந்த பட்டனில் சப்மிட் அப்படின்ற அது சப்மிட் டைப்பாக வந்து அது டைப் வந்து சப்மிட் டைப்பாக இருக்குது. ஸோ ஜென்ரேட் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஜென்ரேட் பிடிஎன் அப்படின்னு. அந்த பட்டனுக்கு நேம் ஜென்ரேட்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபார்ம் இங்கே ஓப்பன் பண்ண ஃபார்மை இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிவ் க்ளோஸ் ஆகுது. இது வந்து செஷன், அது இந்த செஷன் இமேஜ் ஜென்ரேட் செஷன் வந்து இந்த இடத்தோட க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இமேஜ் கேலரி அப்படின்ற இன்னொரு ஒரு செஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த செஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இமேஜஸ் எல்லாமே ஒரு டிஃபால்ட்டாக வெப்பேஜை ஓப்பன் பண்ணும் போது எந்த இமேஜும் இல்லைனா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்குது அதில் பார்க்கறதுக்கு. அதனால டிஃபால்ட்டாக நம்மளே ஒரு 4 இமேஜஸை வந்து இது உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த இமேஜ் டேக் எல்லாமே தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இமேஜ் டேக்காக வருது. புரியுதா?
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் டேகா, அதாவது ஒரு 4 இமேஜ் காட்டுதா? இது வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ இந்த இடத்துல 4 இமேஜை நம்ம டிஃபால்ட்டா இங்க குடுக்குறோம். அதுதான். இப்ப நான் இந்த இடத்த இதுல வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இத நம்ம வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன், கமெண்ட் அவுட் பண்றேன். இந்த லைனை மட்டும், அதாவது இந்த இதை மட்டும் நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து அந்த பேஜை ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் செஷன் மட்டும் வராது. புரியுதா? ஸோ இப்போ அந்த இமேஜ் செஷன் மட்டும் எனக்கு அந்த இடத்துல காட்டல. மற்ற எல்லாமே வந்து இருக்கு. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? பேசுங்க யாராவது. ஹலோ ப்ரோ இப்போ வந்து அதுல 4 இமேஜஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? 5 6லாம் பண்ண முடியாதா? பண்ண முடியும். இப்போ நீங்க இதுல போயிட்டு இன்னொரு டேகை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ இப்போ இங்க வந்து ஆப்ஷன் அப்படின்னு இருக்கா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஷன்ல நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அப்படியே கீழே போயிட்டு இன்னொரு ஆப்ஷனை நான் போடுறேன். இந்த ஆப்ஷன்ல நான் என்ன பண்றேன், சேஞ்ச் இட் டு 5. ஓகே, 5ன்னு போட்டிருக்கேன். புரியுதா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 5th ஆப்ஷன் ஒன்று வரும், 5 இமேஜ். அவ்வளோதான். புரியுதா? புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? 5 இமேஜ் வந்திருக்கா? ஹலோ பேசுங்க. ஹலோ ப்ரோ, ஸ்ரீமதி கட் ஆயிடுச்சா? அது என்ன ப்ரோ பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல, திருப்பி ஜாயின் ஆக சொல்லுங்க, ஜாயின் ஆகும். சரி சரி ஓகே ப்ரோ. அவ ஃபோன் பண்ணிட்டு இருந்தா. ஃபோன் பேசினா கட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இவ்வளோதான் வந்து ஒரு HTML-ஓட ஸ்ட்ரக்சர், இவ்வளோதான். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த செஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன் இந்த செஷன் தேவைப்படுதுன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த செஷனை தான் நம்ம வந்து இங்கே கால் பண்ணுவோம். அதாவது இந்த செஷனில் தான் இமேஜ் டிஸ்பிளே ஆகுற மாதிரி பண்ணுவோம். அதாவது இந்த செஷன் ஐடி, இந்த செஷன் நேமை கொடுத்து இமேஜ் கேலரி எனக்கு அங்கே வரணும் அப்படின்ற இதை நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம CSS ஆட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து என்ன HTML? ஸோ dashboard.html, டேஷ்போர்டோட ஃபைலு. இப்போ CSS நம்ம எதில் ஆட் பண்ணணும்னா டேஷ்போர்டோட CSSல தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? டேஷ்போர்டோட CSSல இப்போ நம்ம CSS ஆட் பண்ண போகிறோம். ஸோ CSS ஆட் பண்ணுறதுக்கு CSS போய் காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதாவது அந்த நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ல இருந்து CSS காப்பி பண்ண போகிறோம். இதில் ஸ்டைல்னு இருக்கா? இதுதான் வந்து அவங்களோட CSS. ஸோ இந்த CSS-ஐ அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு CSS-ல dashboard.css-ல நீங்கள் வந்து அந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இதை வந்து பேத்தை காப்பி பண்ணுது. ஓப்பன் வித் நோட்பேட் கொடுத்தா இதான் அதோட என்டையர் கோடோட CSS. ஸோ இந்த CSS-ஐ நம்ம எங்கே போடணும் அப்படின்னா டேஷ்போர்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டுருணும். ஏன்னா இது வெறும் டேஷ்போர்டோட பேஜை மட்டும்தானே நம்ம ரெடி பண்ணுறோம். டேஷ்போர்ட் பேஜோட CSS இதுதான். ஓகேவா? இப்போ நான் இதை இங்கே போட்டேன். போட்டதுக்கப்புறம் ஹலோ இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? இருக்கேன் ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டேஷ்போர்டோட CSS தானே நான் வந்து காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோட CSS இருக்கு. ஓகேவா? அதை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அதாவது டேஷ்போர்டு HTML டேஷ்போர்டு CSS தான் இப்போ நம்ம பண்ணுறது. ஓகேவா?
இப்போ நம்ம இதுல என்ன பண்ண ஓ போறோம்னா, டேஷ்போர்டுக்கே வந்து நம்ம 2 பண்ணணுமா? ஆமா 3. டேஷ்போர்டுக்கு டிசைன் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? டிசைன் வர்றதுக்கு CSS ஃபைல் போன இதுலயே சொன்னேன்ல நம்மளுக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். கரெக்டா? ஓகே இப்போ ஓகே ப்ரோ. டேஷ்போர்டுக்கு அதான் இதனால தான் நான் வந்து தனித்தனியா எழுத சொல்றேன். இப்போ தனித்தனியா எழுதுறதுனால நம்ம தனித்தனியா பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க எல்லாத்தையும் ஒரே இதுலயே ஒரே ஓகே ஃபைலா ஓகே. பண்ணீங்கன்னா லாகின் தனியா பண்ண முடியாது, சைன்இன் தனியா பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் ஆ காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால நம்ம இப்படி தனியா பிரிச்சு ஓகே பிரிச்சு எழுதுனா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டேஷ்போர்டு HTML-ல டேஷ்போர்டு இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்றேன்? டேஷ்போர்ட் CSS-ல CSS ஃபைலை நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ண போறேன்னா ஸ்டைல்னு ஒரு இது எப்படி CSS ஆட் பண்ணணும் அப்படின்றத போன கிளாஸ்ல பார்த்துருப்போம். லிங்க் RL ஸ்டைல் ஷீட் HREF ஸ்டைல் அப்படின்னு போட்டு பார்த்துருப்போம். இப்போ இதுல நம்ம CSS ஃபைலை ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைலை ஆட் பண்றதுக்கு ஒரு பாத் இருக்குமா? அந்த பாத் என்னது சொல்லுங்க. ஹலோ, CSS ஆட் பண்றதுக்கான பாத் என்னது? ஸ்டைல் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள dashboard.cssன்னு இருக்குமா? அதை நம்ம இப்போ இங்க எப்படி எழுதுவோம்? போன கிளாஸ்ல நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுதான். இந்த இடத்துல ஸ்டைல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, காட்டுதா? ஸோ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் dashboard.css அந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ஃபைல் இருக்கோ அது எல்லாமே காட்டும். கரெக்டா? அதுக்கப்புறம் dashboard.cssன்னு இருக்கா, அதை நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க அங்க பார்த்த அந்த ஸ்டைல் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம அங்க பார்த்த அந்த ஸ்டைல் வந்து இங்க வந்திருக்கும். புரியுதா? ஸோ இப்போ இது வந்து அந்த CSS வந்ததுனால இப்போ இந்த CSS மூலமா இது வந்து இருக்கு இங்க. இப்போ இதுல இமேஜஸ்லாம் வந்து பாருங்க. ஸோ எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இமேஜ் ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் இங்க பேக்ரவுண்ட்ல இங்க ஒரு இமேஜ் ஆமா. வரணும், அந்த இமேஜ் வரல. கரெக்டா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எங்க இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து CSS-ல ஆட் பண்ணியிருக்காங்க. CSS-ல எங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு URL இமேஜஸ் bg.jpg அப்படின்ற இந்த இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லைன்ல தான் நீங்க பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ண போறீங்க. இப்போ சப்போஸ் உங்களை வந்து இமேஜை மாத்தி காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு லைன்ல நீங்க இமேஜை மாத்தினா போதும், வேற எங்கேயுமே மாத்த வேணாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க கொடுத்த அந்த இமேஜை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நான் வேற ஒரு இமேஜ் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னா ஃப்ரீபிக். ஓகே, அந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னா ஃப்ரீபிக். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்க இதுல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இதுல இருக்கிற இமேஜஸ் எல்லாமே. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே நிறைய இமேஜஸ் இருக்குது. ப்ரீமியம் இமேஜஸ் இருந்தாலும் ஃப்ரீ இமேஜஸ் வந்து நிறையவே இதில் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ளவர் பேக்ரவுண்ட் அப்படின்னு போடுங்க. குரோம்ல இருந்தாலும் டவுன்லோட் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் மட்டமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதுல இருந்து, அதாவது இந்த ஒரு வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? பேனர்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? பேனர்னு சொல்லுவாங்க பேசிக்கா. பேனர் மீன்ஸ், ஸோ அது பேக்ரவுண்டில் ஒரு பேனர்ஸ் இந்த மாதிரி இங்கே பேனர்ஸ்ன்னு போட்ட உடனே உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜஸ்லாம் ஷோ ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேனர் இமேஜ் அப்படின்றதே ஒரு இமேஜஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெயிட், இட் வில் பி லோட் ஆகுது.
நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை நான் டவுன்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து இங்கே இருந்தது. ஸோ அந்த பேக்ரவுண்டை நான் இங்கே டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஐ சி. இது வந்து இப்படி வருதா? நான் வந்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆஸ் அப்படின்றத கொடுத்தா கொஞ்சம் என்னோட நெட்வொர்க் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. அதனாலே அது வந்து இதில் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? வெப் பிபி அப்படின்னு போட்டிருக்கா, அதாவது வெப்பி ஃபைல் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த வெப்பி ஃபைலுக்கு காரணம் என்னன்னா அது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட். ஓகேவா? வெப்சைட் வந்து ஸ்பீடாக லோட் ஆகிறதுக்காக அந்த இமேஜ் இது கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எங்கே சேவ் பண்ணுறேன்னா அசட்னு ஒரு ஃபோல்டர் நம்ம போட்டோம் தெரியுமா, அதுக்குள்ளே இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த இமேஜ் ஃபோல்டரில் நான் இது என்ன பண்ணுறேன், பிஜின்னு மாற்றுறேன். ஓகே, பிஜி டாட் வெப் பிபி அப்படின்றது தான் அந்த ஃபைலோட நேமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே போட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொண்டு வரணும். அது எந்த ஃபோல்டரில் இருக்குது? அசட் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்குது. அசல்ட்டுக்குள்ளே இமேஜ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அசட் ஸ்லாஷ் இமேஜ் ஸ்லாஷ் பிஜி டாட், அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கு. ஓகேவா? பிஜி டாட் வெப் வெப் பி அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, இது உங்கள் இந்த அசட் ஃபோல்டரில் இமேஜ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள. ஸோ இந்த ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இங்கே சேவ் பண்ணிடுறேன். இப்போ போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். வாட் ஹேப்பன் ஹியர்? ஓகே ஓகே, இதில் வந்து டபுள் ஸ்லாஷ் போட். ஓகே டன். இப்போ வந்துருச்சா? அசட்டில் இமேஜில் வெப் பிபி. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஃபைல் எங்கே இருக்குது? டேஷ்போர்டுக்குள்ளே இருக்குது, அதாவது ஸ்டைலுக்குள்ளே இருக்குது. ஸ்டைலுக்குள்ளேருந்து நம்ம ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ வாய்ஸ். ஓ வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இதுக்கு பயங்கரமாக நெட்வொர்க் இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கா? ஹலோ, அதாவது என்னன்னா இப்போ ஓகே ப்ரோ. அதாவது இந்த டேஷ்போர்ட் டாட் சிஎஸ்எஸ் எங்க இருக்கு? இந்த ஸ்டைலுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த அசட் எங்க இருக்கு? ஸ்டைலை விட்டு வெளியில இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் டாட் ஸ்லாஷ் அசட்ல ஸ்லாஷ் இமேஜ்ல பிஜி டாட் வெப்பிபி அப்படின்ற இந்த இமேஜை நம்ம வந்து இங்க செலக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ அதை இங்க செலக்ட் பண்ணனால அது வந்து இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க ஷோ ஆகும். ஓகே, இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கா? நம்ம அங்க டவுன்லோட் பண்ண ஃப்ளவர்ஸ் இங்க வந்திருக்கா? ஓகேவா? ஓகே டன். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃப்ளவர்ஸ் வந்து இங்க கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 இமேஜ் வந்து அங்க இருக்கு, அதை வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வந்து இது வந்து நான் சும்மா அப்ப உங்களுக்கு அந்த கிளாஸ்ல போட்டு டெஸ்ட்டுக்கோசரம் இதுக்குள்ள இமேஜ் ஃபைலுக்குள்ள தான் இமேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டேன். ஜேபிஜி ஃபைலாக தான் இருக்கணும் அப்படி. ஜேபிஜி வெப்பிபி. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த பிஜியோட ஃபைல் வந்து என்னது, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜோட ஃபைல் வந்து என்னது, வெப் பிபி அப்படின்ற அந்த ஃபைலோட இமேஜ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது அந்த ஃபார்மேட்டோட இமேஜ். ஓகேவா? இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா
நம்போ இவங்க கொடுத்த ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அந்த இமேஜ் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஃபைல்லாம் இருக்கும். இத வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. ஓகேவா? ஸோ இத வந்து கட் பண்ணாலும் சரி, காப்பி பண்ணாலும் சரி. இந்த ஃபைல நம்ம இப்ப இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு இமேஜ வர வைக்கிறதுக்காக தான். இருங்க வெயிட் பண்ணுங்க. அது எங்க எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். இதுல நான் எங்க பண்றேன், அசெட்குள்ள, இமேஜ்க்குள்ள, அதான் அசெட்குள்ள, இமேஜ்க்குள்ள நான் இத வந்து பேஸ்ட் பண்றேன். இப்ப நீங்க வந்து அந்த ஏபிஐ வாங்காம இமேஜ் வர வைக்கிற மாதிரி பண்றீங்களா? ஆஹாஹா, அது இல்ல. இப்போ நம்மளோட வெப்சைட்ல ஆ இந்த இடத்துல பாருங்க, இமேஜ் டேக் டிஃபால்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? இமேஜ் டேக் ஆ டிஃபால்ட்டா இருக்கா? ஆ இந்த இமேஜ் டேக் எதுக்காகனா, வெப்சைட் பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா இருக்கணும். இப்போ இந்த இமேஜ் இல்லனா அது வந்து ஒரு லுக்கா இருக்குமா? இருக்காதுல்ல. கரெக்ட்டா? நான் என்ன ஓ சொல்றேன்னு. ஓகே. ஒரு ஸோ லுக் அந்த இமேஜ் அந்த இதுல வந்து நம்மளுக்கு ப்ரொஃபைல் வேணும்னு சொல்லிட்டு இப்ப சேவ் பண்றீங்களா? அதாவது ஒரு டிசைன். இது சிம்பிளா ஒரு டிசைன். இது வந்து டேஷ்போர்டோட டிசைன். டிசைன். ஓகே. ஓகேவா? இந்த டிசைன்ல என்ன இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு. இங்க ஏஐ அப்படின்ற இந்த நேம் இருக்கு. converter.javascript அப்படின்ற ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஒரு சர்ச் பார் இருக்கு. ஒரு பட்டன் இருக்கு. ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இமேஜஸ்லாம் இருக்கு. இமேஜ் டேக்ல இமேஜஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இது வந்து இமேஜஸ். ஓகே. இது வந்து சும்மா ஒரு டிசைன் தான் இப்ப நம்ம பண்றோம். ஃபுல்லா வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட்லாம் பண்ணல. அது இன்னும் நெறைய இது இருக்கு. ஓகே. ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் டேஷ்போர்டுக்கு போறேன். டேஷ்போர்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல கீழ வந்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4ன்னு வச்சிருக்காங்களா? அத தானே நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இமேஜஸ் அப்படின்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4 அப்படின்னு வச்சிருக்கோமா? கரெக்ட்டா? இங்க உங்களால அத பார்க்க முடியுதா? ஓகேவா? ஸோ நான் இப்ப இத வந்து மாத்த போறேன். இப்போ நம்மளோட ஃபோல்டர் வந்து என்னது? இமேஜ், அதாவது அசெட்ல இமேஜ். நான் என்ன பண்றேன், அசெட்ன்ற ஒரு ஃபோல்டர் போடுறேன். அசெட்ல இமேஜ்ன்ற ஒரு ஃபோல்டர் போடுறேன். இமேஜ்ன்ற ஃபோல்டர்ல இமேஜ் 4 செலக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்றேன். அந்த ஒரு இமேஜ் மட்டும் இந்த இடத்துல வரும். வருதுக்கா? வந்திருக்கா? அந்த ஒரு இமேஜ் மட்டும் வந்திருக்கா? மீதி எல்லாமே இமேஜ் வரலையா? ஏன் வரல? ஏன் வரல அப்படின்னா, நம்ம வந்து அந்த இமேஜ் ஃபைல லிங்க் பண்ணல இன்னும். கரெக்டான பாத் கொடுக்கல. புரியுதா நான் சொல்றது? இன்னொரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. அதாவது என்னன்னா, அசெட்ன்ற ஃபோல்டருக்குள்ள இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? ஆ ஆ இமேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் வந்து இமேஜஸ கொண்டு வந்திருக்கேன். இமேஜஸ் நான் கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இமேஜஸ ஓகே இதுக்குள்ள ஓகே. இந்த இமேஜ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். அதாவது இந்த வெப்பிபி ஃபைல கொண்டு வந்தோமா, பேக்ரவுண்ட் இமேஜ டவுன்லோட் பண்ணி இமேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ள எடுத்துட்டு வந்தோமா, அதே ஆ மாதிரி இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4 அப்படின்ற இந்த இமேஜஸ்லாம் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இவங்களோட பழைய கோடு நம்ம கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ண கோட்ல images/image.jpgன்னு இருக்கு. அப்படின்ற ஒரு ஃபோல்டர் என்னோட ப்ராஜெக்ட்ல இல்ல. அவங்க ப்ராஜெக்ட்ல வேணா அது அப்படி இருந்திருக்கலாம். என்னோட ப்ராஜெக்ட்ல அது இல்லல்ல. அப்ப என் ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த கோட மாத்தணும் அப்படின்னா, நான் என்ன ஃபோல்டர்ல இமேஜ வச்சிருக்கேன், அசெட்ன்ற ஃபோல்டர்ல, இமேஜ்ன்ற ஃபோல்டர்ல எனக்கு இமேஜ் 1ன்ற ஃபைல் இருக்கு. அவ்வளவுதான். அத நான் இங்க வந்து செலக்ட் பண்றேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மாத்தணும். புரியுதா? இந்த இடத்துல அசெட் அப்படின்ற ஃபோல்டர், திருப்பி இமேஜ்ன்ற ஃபோல்டர், இமேஜ் 2. ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு? திருப்பியும் இந்த இமேஜ் 3க்கு அசெட்ன்ற ஒரு ஃபோல்டர், இமேஜ்ன்ற ஃபோல்டர், அதுக்கப்புறம் இமேஜ் 3 கொண்டு வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எல்லாத்துலயும் இமேஜ் வந்துரும். வந்துருச்சா? பர்ஃபெக்ட்டா வந்துருச்சா? அவ்வளவுதான். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணிட்டோமா? இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே 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 ப்ரோ. புரியுதா? இப்போ நீங்க பாக்குறது தான் ஃப்ரண்ட் எண்ட். இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதுல வந்து நான் ஃப்ளவர்னு போட்டாலும்
இதை நான் போய் ஜென்ரேட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். எந்த சேஞ்சஸும் இல்லை பார்த்தீங்களா, இதில் ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை தானே, கரெக்டா? இந்த ஃப்ளவர் இந்த கசர் மட்டும் தான் மூவ்மெண்ட் ஆகுது. நான் இங்கே ஜென்ரேட்ன்றதை கொடுத்தா எனக்கு இங்கே எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை தானே, ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கா? இல்லைல்ல. ஹலோ, இல்ல ப்ரோ. ஓகே இல்ல ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இந்த மூவ்மெண்ட் வரல, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்டை முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கையை வைக்க வேணாம், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டேஷ்போர்டோட ஃப்ரண்ட் எண்ட் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேஷ்போர்டோட அதாவது பேக் எண்ட் சைடுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ சாட் ஜிபிடியை இந்த இடத்துல ஒரு நம்ம வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். கரெக்டா? புரியுதா? ஹலோ, என்ன ப்ரோ? அதாவது சொல்லுங்க ப்ரோ. நம்மளோட சாட் ஜிபிடியை இந்த வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? அது பேர் தான் பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேக் எண்டை ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே கொடுக்க போறோம். பேக் எண்ட்னா இன்னும் நிறைய பேக் எண்ட் இருக்கு. இது வந்து ஒரு விதமான பேக் எண்ட். ஓகேவா? நம்ம சாட் ஜிபிடியை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு இடம் இது. ஓகே, இப்போ இதுல டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு. கரெக்டா? இப்போ நான் டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸை நான் வந்து அவங்களோட வெப்சைட்டில், அதாவது நான் டவுன்லோட் பண்ண தெரியுமா ஒரு ஃபைலை, அதுக்குள்ளே போனோன்னா ஜேஎஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதாவது ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு வச்சுருக்காங்களா? ஸோ இந்த ஃபைலை நான் ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைலு. ஓகேவா? இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ see this, நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஏபிஐ கீ இருக்குது, இந்த இடத்துல யுவர் ஏபிஐ கீன்னு வரும். இப்போ இந்த ஏபிஐ கீ ஒர்க் ஆகலை, நம்ம வந்து ஏபிஐ கீயே எப்படி வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இதான் ஏபிஐ கீ, அவ்வளோதான். இதுதான் பேக் எண்டுக்கான ஃபுல் கோடு. இந்த பேக் எண்டுக்கான ஃபுல் கோடில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், ஜென்ரேட் ஃபார்ம், ஜென்ரேட் பட்டன், ஜென்ரேட் இமேஜ் அப்படின்லாம், அதாவது இமேஜ் கேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது எல்லாம் எங்கே இருக்குன்னா, இதான் இந்த கிளாஸஸ். டேஷ்போர்டில் கிளாஸஸ்னு ஒரு இதில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், ஜென்ரேட் அதாவது இமேஜ் ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் ஜென்ரேட் பட்டன். ஓகேவா? அதுக்கப்புறம் இமேஜ் கேலரி இந்த இடத்துல இருக்கா? ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிளில் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் அப்படின்னா எனக்கு அந்த செஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கான்ஸ்ட் டாட் ஓப்பன் ஏபிஐயில் ஏபிஐ கீயை வேல்யூவாக கொடுக்குறேன். இது வந்து ஒரு வேரியபிள். கான்ஸ்ட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம்னா கான்ஸ்டன்ற ஒரு வேரியபிளை வச்சு கிரியேட் பண்ணலாம். அதான் கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. லெட்டுன்றதும் ஒரு டைப் ஆஃப் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது தான். கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், லெட்டுன்றது வந்து டெம்பரரியாக இருக்கும், அவ்வளோதான். அது வந்து வேற ஒன்றும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கொரி செலக்டார், இமேஜ் கார்டு, இமேஜ் டவுன்லோட் பட்டனு, அதெல்லாம் நீ கொண்டு வா. டவுன்லோட் பட்டன் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் கொடுக்கறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஸோ இதை வந்து எப்படி இருக்கு, டேட்டா இமேஜ் ஸ்லாஷ் இமேஜ் ஜேபிஜி B64, அதாவது base64 அப்படின்ற ஒரு இது மூலயமா ஏஐ மூலயமா இமேஜ் ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து அந்த இமேஜோட லிங்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணு, டவுன்லோடுன்னு கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பட்டன் வரும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணுறதுக்காக அதுக்காக டவுன்லோட் அப்படின்ற இதை வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் டவுன்லோட் பிடிஎன். புரியுதா? டவுன்லோட் பிடிஎன் எல்லாமே டவுன்லோட் பட்டனுக்கான ஒரு சோர்ஸு. இது வந்து சாட் ஜிபிடியிலேருந்து நம்ம ஒரு கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், அந்த கோடு தான் இது. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் வந்து எதுவுமே டச் பண்ண வேணாம். ஓகேவா? அதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டாபிக். இதில் இருக்க கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். இந்த கோடு எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது வந்து நம்ம அந்த இமேஜை வந்து எங்கெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இதை வந்து எனக்கு என்ன பண்ணு, இந்த இடத்துல மாத்திருன்னு சொல்லியிருக்கோம். புரியுதா? இந்த இடத்துல எனக்கு இந்த கோடை கொண்டு வான்னு சொல்லியிருக்கோம்.
இந்த கோடை கொண்டு வான்னு சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இது வந்து பேக் எண்டாக நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து வேற எங்கேயாவது இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே டன். இதில் வேற எதுவும் நம்ம எந்த ஃபைலையும் ஆட் பண்ண தேவையில்ல. ஆல்மோஸ்ட் அதுவே வந்து எல்லாமே பக்காவாக இருக்கு. ஓகே, இந்த இடத்துல மட்டும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல நம்ம எங்க இருக்கு, அசெட்ல இருக்கு. ஓகேவா? அசெட் ஸ்லாஷ், அதாவது இந்த ஃபைலை விட்டு வெளியிலனா டாட் டாட் ஸ்லாஷ். ஓகே, அதுக்கடுத்து இந்த இடத்துல டாட் டாட் ஸ்லாஷ் அசெட் ஸ்லாஷ் இமேஜஸ் இல்லை இமேஜ். இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2-3 இமேஜ் இருக்கும். இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். ஸோ இமேஜ் அப்படின்றதுல இது வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி எஸ்விஜி அப்படின்னு இருக்கா. இது வந்து என்னன்னா ஒரு டவுன்லோட் ஐகான், டவுன்லோட் பட்டன் இருக்குல்ல, அந்த டவுன்லோட் பட்டனோட ஐகானோட கோடு வந்து இங்கே இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து அங்கே லிங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து லோடர், அந்த லோடர் தான் அந்த சுத்துறது ஒரு மாதிரி லோட் ஆகுது தெரியுமா, லோட் ஆகி வருது தெரியுமா, அதோட எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இது. ஓகேவா? இதெல்லாம் வந்து கூகுளில் தேடினாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். லோடர் எஸ்ஐவிஜி, அதுக்கப்புறம் டவுன்லோட் எஸ்ஐவிஜி, அதெல்லாம் நீங்கள் தேடினீங்கன்னா இந்த மாதிரி கோடு கிடைக்கும். ஒரு இமேஜை ஒரு கோடாக மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போது இந்த வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஎஸ் கோடில் ஜாவா ஸ்கிரிப்டில் சேவ் மட்டும் பண்ணிப்போம். ஜாவா ஸ்கிரிப்டை சேவ் பண்ணியாச்சு. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நம்ம வெப்சைட்டை ரன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கலர் பலூன் அப்படின்னு கொடுத்து நான் இங்கே சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இப்போ இதை நம்ம வந்து HTML ஃபைலோட ஜாயின் பண்ணணும். அதனால தான் இது வந்து ஒர்க் ஆகலை. ஓகேவா? இப்போ dashboard.html அப்படின்றதுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது பாருங்க, இந்த இடத்துல script.js அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு, அதாவது dashboard.js எங்க இருக்கு, அதுதான் வந்து இதுல script.jsன்னு இருக்கு. dashboard.js எங்க இருக்கு, அது நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்கப்பா. ஸ்கிரிப்ட் புரியல எனக்கு, நீங்க மறுபடியும் கேளுங்க. அதாவது dashboard.js எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு? சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைல் ஃபோல்டர்ல இருக்கிறது dashboard.css. நான் கேட்கறது dashboard.js. இந்த இடத்துல dashboard.js எங்க இருக்கு, இங்க இருக்கா? இதான dashboard.js. இந்த ஃபைல் எதுக்குள்ள இருக்கு, js அப்படின்ற ஃபைலுக்குள்ள இருக்கா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம js அப்படின்ற ஃபோல்டர் செலக்ட் பண்ணணுமா? dashboard, அவ்வளவுதான், js/dashboard.js முடிஞ்சிச்சா? இப்போ HTML சேவ் பண்ணியாச்சு. இப்போ லிங்க் ஆயிருக்கும், கரெக்டா? இப்போ நான் போயிட்டு நம்ம டிசைன் பண்ண அந்த வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இதுல என்ன பண்றேன், கலர் பலூன் சும்மா ஏதோ ஒரு சர்ச். ஓகேவா? கலர் பலூன் அப்படின்னு போடுறேன். போட்டு நான் ஜஸ்ட் இதை நான் சர்ச் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன வருது, API key not valid அப்படின்னு வருது. அதை நம்ம அங்கே கொடுத்துருக்கறனால தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட், அதாவது அந்த லோடிங் அப்படின்ற அந்த இது வந்து சுத்தணும். கரெக்டாக லோடிங் 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 அப்படின்னு வந்து சுற்றணும். அந்த இமேஜ் வந்து ஒர்க் ஆகலை. அதை நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னா திருப்பி இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போயிட்டு
நம்ம இந்த இடத்துல தான் அந்த ஐக்கானை கொடுக்கணும். வந்து என்ன பண்ணலாம், இந்த பேத்தை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த பேத் அதாவது டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். WR ஃப்ளவர் கொடுத்து நான் சர்ச் பண்ணேன். ஓகேவா, இப்போ உங்களால் அந்த லோட் ஆகிறது வருதா? ஃபஸ்ட்டு லோட் ஆகிறது வரல, ஆனால் இப்போ லோட் ஆகிறது வருதா? ஒரு மாதிரி லோடிங் வருதா? லோடிங் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த லோடிங் தான் இந்த ஃபைலு. இந்த ஃபைலு லோடிங் எஸ்விஜி அப்படின்ற இந்த ஃபைல், இதுக்குள்ளே இருக்கிற இந்த கோடு தான் அந்த இடத்துல உங்களுக்கு லோடிங்காக வருது. புரியுதா? நீங்கள் இங்கே பார்க்குற அந்த லோடிங் அந்த இடத்துல இருந்து தான் வருது. ஓகேவா, இமேஜ் ஜென்ரேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல இமேஜ் வந்துடும், லோடிங் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போது இதில் வந்து ஒரு பேக் எண்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதாவது இமேஜை கொண்டு வர்ற பேக் எண்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இன்னும் டேட்டா பேஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து லாகின் சைன்அப்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் இதுலேயே. ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த டேட்டா பேஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து லாக் அவுட் பட்டன் வர வைக்கலாம். ஓகேவா, லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் லாக் அவுட் ஆகிடணும். புரியுதா என்ன சொல்கிறேனே? லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் சைன்இன் பேஜுக்கு போயிடணும், திருப்பி லாகின் ஆகக்கூடாது. ஓகேவா, அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இனிமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் வந்து இனிமே தான் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு டேஷ்போர்டோட ஃப்ரண்ட் எண்டையும் டேஷ்போர்டில் ChatGPT-யை கனெக்ட் பண்ணுற ஸ்டெப் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, புரியுதா? டேஷ்போர்டில் பேக் எண்ட் ஒரு ஃப்ரண்ட் எண்ட், இதான் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ன்றது நீங்கள் பார்க்குறது. ஓகேவா, அதுக்கப்புறம் இது நம்ம வந்து பேக் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணனால இந்த இடத்துல என்ன ஆகுது, லோடிங் அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏபிஐ ஒர்க் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல இமேஜ் வந்துருக்கும். ஏபிஐ ஒர்க் ஆகாதனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ இமேஜ் வரல. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ இது வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து லாகின், அதுக்கப்புறம் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் சைன்இன்னு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன் ஃபியூச்சரில் வந்து பண்ணலாம். ஃபியூச்சர் மீன்ஸ் அது அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பண்ணலாம். ஓகேவா, நம்ம கோடிங்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஃபைலை மட்டும் தான் கிரியேட் பண்ணோம், கோடு கிரியேட் பண்ணல. இது ஃபைல். ஓகே, இது வந்து ஃபைல். இப்போ இந்த ஃபைல்ல இப்போ நான் index.html நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது எங்க போகும்? வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் index.html அப்படின்றது ஒரு ஃபைல். ஓகேவா, இதுக்கான டிசைனே கொண்டு வரலையே. index.htmlனா எப்படி இருக்கணும், ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கணும்ல. இப்போ டேஷ்போர்ட் எப்படி பார்க்க ஒரு வெப் பேஜா இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த ஒரு ஃபைலை மட்டும் வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபைலை மட்டும். இப்போ இந்த index.html அப்படின்றது ஒரு வெப் பேஜ். ஓகேவா, அதே இந்த ஃபைல் இருக்கு தெரியுமா, dashboard.html, இது வந்து ஒரு ஃபைல், ஒரு வெப் பேஜ். ஓகேவா, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம் தெரியுமா, கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுல்ல, அதுதான் வெப்சைட் ஆகும். இப்போ கிளிக் டு சைன் இன்ங்கிற பட்டன் இருக்கா, இப்போ சைன் இன் பேஜுக்கு வந்திருக்கு, இது வந்து வெப்சைட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேஜ் வரணும் அப்படின்னு நான் இங்க வச்சேன்னா எனக்கு அந்த பேஜ் வரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து லாகின் சைன் அப்புக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும். லாகின் சைன் அப் வந்து எப்படி இருக்கும் டிசைன்? ஸோ இதுதானே லாகின் சைன் அப். நீங்கள் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு லாகின் பேஜோட டிசைன் காட்டுறேன். ஆல்ரெடி நானே வச்சிருப்பேனான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. இல்லை, ஓகே. லாகின் சைன் அப்போட கோடு வந்து என்கிட்ட இதில் தான் இருக்கு. இதுக்கு வந்து சர்வர்லாம் ஆன் பண்ணதான் ஒர்க் ஆகும், எக்ஸாம் மட்டும், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்ம ரன் பண்ணாமல் அப்படியே பார்க்காமலே விட்டுடலாம் போல.
இப்போ இதுல போயிட்டு இதுல போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோ சாட் வெப் அப்ளிகேஷன் அப்படின்ற இது நான் பண்ணிட்டு இருக்கலாம். இதுல ஒரு லாகின் அதுக்கப்புறம் சைன்இன்லாம் வச்சிருப்பேன். ஓகேவா? அந்த லாகின் சைன்இன் தான், அதாவது இண்டெக்ஸ் அப்படின்றது சைன்இனா இருக்கும், லாகின்ன்றது இதுவா இருக்கும். ஓகேவா? லாகின் பண்ற பேஜா இருக்கும். அந்த பேஜ் தான் நம்ம ஒரு டிசைனா வந்து இங்க கொடுக்கணும். ஆனா இப்போ லாகின் சைன் அப் பேஜ் எப்படி இருக்கு? ஐ ஆம் சைன் இன், அவ்வளவுதான். இதுல போய் என்ன பண்ணுவீங்க? ஒரு யூசருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு அதெல்லாம் வரணுமா? அது எல்லாமே டேட்டா பேஸ்க்கும் போகணுமா? கரெக்டா? ஆமா ஆமா ப்ரோ. அது எல்லாமே டேட்டா பேஸ்க்கும் போகணுமா? அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு டேஷ்போர்டுக்கான ஃப்ரண்ட் எண்டை முடிச்சாச்சு. இதான் டேஷ்போர்டுக்கான ஃப்ரண்ட் எண்டு. ஓகேவா? டேஷ்போர்டுக்கான ஃப்ரண்ட் எண்ட் இதுதான். ஓகே ஓகே ப்ரோ. இதுதான் உங்களோட வெப்சைட்டோட லாஸ்ட் பேஜா இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் வந்து இன்னைக்கான செஷன். இன்னைக்கான செஷன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டேஷ்போர்டை உருவாக்குறது அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேவா? அதாவது டேஷ்போர்டையும் சாட் ஜிபிடியையும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தாச்சு. இதுக்கு மேல நீங்க வந்து டேஷ்போர்ட்ல எதுவும் நீங்க சேஞ்சஸ் பண்ண வேணாம், அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் என்னோட கிட்ல ப்ரோ போட்டு இது ரெக்கார்டட் வீடியோ வரல. வரும் 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 ரெக்கார்டட் வீடியோ வரும். நான் இது எல்லாத்தையும் என்ன பண்றேன், என்னோட கிட்ல போட்டு உங்களுக்கு நான் இப்போ சென்ட் பண்றேன். வாட் ஹேப்பன்ட்? git.selfmade.dinja ஏதோ சர்வர் ப்ராப்ளமா? ஓகே சரி, இந்த கிட்ல வேணா, நான் உங்களுக்கு வந்து கிட்டப்ல போட்டு அனுப்புறேன். இது வந்து இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னன்னா இப்படி இருக்கு. ஸோ கிட்டப் லாகின் போயிட்டு நான் உங்களுக்கு கிட்டப் மூலயமா, அதாவது இதுவும் ஒரு கிட்டு அது ஒரு கிட்டு, அது செல்ஃப் மேட் நிஞ்சாவோட கிட்டு, நான் அதை யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இது ஒரு கிட்டு. ஓகே, இது வந்து கிட்டப். ஓகேவா? இதில் வந்து நான் என்டையர் கோடையே நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டுடுறேன். அதாவது நம்ம பண்ணுற அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த கிட்டப்ல வரும். ஓகே, ஸோ சைன்இன்ல யூசர் நேம். ப்ரோ இதோட நான் ஒன்று இன்னைக்கு மதியானம் கேட்டிருந்தேனே, சொல்லுங்க சொல்லுங்க. ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டா? ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் வந்து இதுதான், எப்படி சொல்றது, இப்போ நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்போட நீங்க என்ன லேப்டாப் யூஸ் பண்றீங்களோ அந்த லேப்டாப்போட ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் கொடுங்க, அவ்வளவுதான். அதுல என்ன ப்ராசஸர் இருக்கு, அதுல என்ன ரேம் இருக்கு, எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதுதான் வந்து ரெக்யூர்மெண்ட். ஓ நான் சிஸ்டம் யூஸ் பண்றது பொறுத்தா? நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றது பொறுத்து இல்ல, நீங்க என்ன சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அதுதான். புரியுதா? ஓகே ப்ரோ. 280425 போதும்டா, ஓபன் பண்ணி விடுங்கடா. ஏன்டா இவ்வளோ ப்ராசஸ் பண்றீங்க ஒரு பேஜை லாகின் பண்றதுக்கு? அது நம்ம ப்ராஜெக்ட். ஓகே, நியூ ரெபாசிட்டரி. நான் இது அதாவது கிட் வந்து எப்படின்னா உங்களோட, ஷோ இவனுங்க என்னடா 1008 இது பண்றானுங்க. இப்பதான்டா வெரிஃபை பண்ணேன், அதுக்குள்ள ஏன்டா இந்த மாதிரி? என்னது 372422? ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் வந்து நம்மளோட ப்ராஜெக்டை நான் இதில் வந்து போடுறேன். ஓகே, இமேஜ் ஜென்ரேட்
ஜென்ரேட்டடா வேணாம், இமேஜின் ஐஃபன் ஏய் அப்படின்னு போடலாம். ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பப்ளிக் ரீட்மி ஃபைல் வேணும். இது வந்து கிட்டு. ஓகேவா, கிட்டு எப்படி யூஸ் பண்ணால் கிட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு ஒரு ரெப்பாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இதை பற்றி தனியாகவே நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா, இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்ஹெச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஸ்எஸ்ஹெச்சை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிட் பேஷ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த கிட் பேஷை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோட ஆல்ரெடி கிட்டை பற்றின வீடியோ வந்து நம்மளோட அந்த ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் இதுலேயே வந்து இருக்கும். ஓகேவா, நீங்கள் அதில் கூட போய் இது வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் பெருசாகவே டைப் பண்ணுறேன். கிட் க்ளோன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அங்கே இது பண்ணதை ஐ வில் பேஸ்ட் இட் ஹியர். ஓகேவா, அங்கே காப்பி பண்ணேன், அந்த கோடை நான் இங்கே காப்பி பண்ணுறேன், அதாவது பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல க்ளோன் ஆகிட்டு. ஓகேவா, என்னோடய பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ ஐ வில் எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய பாஸ்வேர்டு போடுறேன். வாங்க பூரணி. ஓகேவா, இப்போ என்னோட நான் அந்த கிட்ல கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இங்கே பண்ணிட்டு இருந்தோம்ல, நம்ம லோக்கல் சிஸ்டமில் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, அது எல்லா ஃபோல்டரையும் நான் காப்பி பண்ணி கிட்ல போட்டுடுறேன். அதாவது இதுதான் கிட் ஃபோல்டர். கிட் ஃபோல்டருக்குள்ளே நான் இந்த எல்லா ஃபோல்டரையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இதில் நான் ரைட் கிளிக் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல ஒரு கிட் பேஷ் ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைனா சிடி கொடுத்து உள்ளே போகலாம். அது வந்து ஓகே, வெயிட் இந்த இடத்துல கிட்டு ஆடு டாட் என்டர், அதுக்கப்புறம் கிட்டு commit -m initial commit அப்படின்னு போட்டு என்டர் அழுத்துறேன். ஸோ நம்ம அங்கே ஆட் பண்ண எல்லா ஃபைலும் கிட்டுக்கு வந்து இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்குது. இப்போ நம்ம கிட்டில் வந்து புஷ் பண்ணணும். ஸோ கிட்டு புஷ் அப்படின்ற கமாண்டை போட்டோன்னா இப்போ என்னோட பாஸ்வேர்டு ஓகேவா, எல்லா ஃபைலும் வந்து இப்போ கிட்ல புஷ் ஆயிருக்கும். ஓகே, இதில் நம்ம வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டோம். என்ன விஷயத்த மறந்துட்டோம்னா, ஒரு இதை வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம். அதாவது ஒரு இதை வந்து நம்ம இதில் போடக்கூடாது. அதாவது நம்மளுடைய இது கண்டிப்பா கிட்ல புஷ் பண்ணுமா அப்போ? இல்ல அது நான் வந்து உங்களுக்கு கோடு வேணாமா, கோடு இந்த கோட்லாம் வேணாமா, கோடு ஃபைல் வேணும் 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 வேணும். வேணும்ல. ஸோ அதுக்கோசரம் நான் கிட்ல போடுறேன், ஒன்றும் இல்லை. வேற நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா கிட்ல போட்டு பண்ணாதான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து புரியும். அதுக்காக கிட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அதை பற்றி கிட் பற்றி வந்து ஓகே நான் வேணா இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கோட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்ல இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பண்ண வரைக்கும் தான் இருக்கும். ஓகே புரியுதா? இப்போ பண்ண ஓகே வரைக்கும் ஓகே கோடு இருக்கும். ஓகே ஓகே. Just இப்போ நீங்க சென்ட் பண்ணோடனே நாங்க பார்க்கணும்னா நாங்களும் அந்த கூகுள் அதான் அதுல போய் கிட் பேட்ச் சொல்லி டவுன்லோட் பண்ணி அதில் லாகின் பண்ணணுமா? அப்படிலாம் இல்லை. நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். சரி. ஓப்பன் ஏஐ ஓகேவா? ஓகே டன். இப்போ வந்து கெட் ஆட் டாட்டு இந்த கோட் சோர்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் தான் நான் வந்து கிட்டில் போடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே உங்களுக்கு இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரோட அப்படியே டவுன்லோட் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. git add டாட்டு ஓகே git commit -mல என்ன கமிட் போடலாம்? அப்டேட் git push ஓகே. இப்போ வந்து நம்ம அங்கே அதாவது நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்த எல்லா ஃபைலுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? நம்ம அங்கே பார்த்த எல்லா ஃபைலுமே இங்கே இருக்கா? அசட்டுக்குள்ளே இமேஜு, ஜேஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டைலு, ரீட்மி. அது ரீட்மின்றது வந்து இதிலிருந்து வர்ற இது. அதுக்கப்புறம் டேஷ்போர்டு, இண்டெக்ஸு, லாகின்னு, சைன்இன்னு. ஓகேவா? எல்லா ஃபைலும் இங்கே இருக்கா? இப்போ இந்த இமேஜ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்க்குற அந்த நம்ம அங்கே வச்சுருந்த எல்லா இமேஜஸும் இங்கே இருக்கும். ஓகேவா? மொத்த ஃபைலுமே அப்படியே உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அதானே உங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்படி இருக்கா? இப்படி இருக்கும் போது இந்த இடத்துல கோடுன்னு இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கணும். அதாவது இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்க் மூலிமா நீங்கள் இந்த பேஜுக்கு வர முடியும். அதை வந்து மீட்டிங்கில் வந்து போடுறேன். மீட்டிங்லேயே போடுறேன். நான் தனியாக சேட்லேயும் வந்து அதாவது வாட்ஸ்அப்லேயும் வந்து நான் உங்களுக்கு இதை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகேவா? இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கோடுன்னு இருக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் கீழே போனீங்கன்னா டவுன்லோட் ஜிப்புன்னு இருக்கும். இருக்கா? டவுன்லோட் ஜிப்பு நீங்கள் இங்கே தெரியுதா? ஹலோ? அந்த டவுன்லோட் ஜிப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுதா? அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆகுதும். ஓகேவா? டவுன்லோட் ஆன ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட லேப்டாப்போட டவுன்லோட்ஸில் இருக்கும்.
வெயிட் பண்ணுங்க, டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு, ஆகி முடியட்டும். ஸோ இது வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். இந்த மாதிரி அதை நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே வந்துடுச்சா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்ட்ரேர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். அந்த விண்ட்ரேர் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படி இல்லைன்னா இந்த ஃபைலை வேறு எங்கேயாவது காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், நான் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா, இந்த ஃபைல் அப்படியே உங்களுக்கு வந்துடும். இந்த ஃபைல் இந்த ஃபோல்டரே அப்படியே உங்களுக்கு வந்துடும். இந்த ஒரு ஃபோல்டரே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்துடும். அதாவது உங்கள் சிஸ்டமுக்கு வந்துடும். ஓகேவா? நம்ம வந்து இனிமேல் கோட் பண்ண இதில் நான் அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு எத்தனை ஃபைல் வேணுமோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஒரு லிங்க்குக்கு போனாலே என்னோட இந்த இமேஜ் ஜென்ரேட்டிவ் ஃபைலை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கான செஷன் வந்து அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம வந்து அடுத்த செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? எப்படி வந்து ஒரு லாகின் சைன் அப் பேஜை டிசைன் அண்ணா பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. சொல்லுங்க அண்ணா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க. அண்ணா ஓகே. நீங்க இப்ப இமேஜ் எடுக்கிறோம்லண்ணா, இப்ப அதுல இமேஜ் 4 இமேஜ் தான். என்னதுண்ணா? சொல்லுங்க கேக்குது. சொல்லுங்க. நீங்க 4 இமேஜ் தானே நான் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆமா. லோடர் 4 இமேஜ் கொடுத்துருக்கீங்க. அதுக்குதான் ஆனா வந்து எப்படி 4 இமேஜ் இப்ப இல்ல அதுக்குதான் இங்க பாருங்க, இந்த இடத்துல 5 இமேஜ். ப்ரோ உங்களுக்கு ரொம்ப பிரேக் ஆகுது ப்ரோ. ஓ ஓகே. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது என்னோட நெட்வொர்க் இஷ்யூ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணா எனக்கு வந்து இப்போ நான் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தனா 1 தான் வரும். புரியுதா? ஹலோ. அப்ப அங்க ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணா 1 தான் காட்டுமா? ஆமா, இப்போ நான் இங்க ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணா எனக்கு இங்க ஒரு இமேஜ் காட்டும். அந்த ஸ்ரீமதி உங்களோட மைக் வந்து டபுளா கேக்குது, அது ஏதோ ப்ராப்ளம். நீங்க ஹெட்செட் போட்டுருக்கலாம், இல்லனா ஏதாவது இது அதனால தான் பிரேக் ஆகுது. எனக்கு பிரச்சனை இல்லை. அது அதாவது இந்த இடத்துல ஒரு இமேஜ் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் வரும். ஸோ 2 இமேஜ் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா 2 இமேஜ் வரும். 3 இமேஜ் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா 3 இமேஜ் வரும். புரியுதா? ஸோ 4 இமேஜ். ஆனா இப்ப ஃப்ளவர் கொடுத்தனால ஒரு இமேஜ் கொடுத்தா ஒரு ஃப்ளவர் மட்டும் வரும், 2 ஃப்ளவர் 2 இமேஜ் கொடுத்தா 2 ஃப்ளவர் அந்த மாதிரி சொல்றீங்களா நீங்க? ஆமா அந்த மாதிரி வரும். அதனால தான் இங்க 4 இமேஜ் கொடுத்தனால 4 இமேஜ் வருது, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இப்ப 4 நீங்க கொடுத்தீங்க, நாங்க 5 6 கூட கொடுக்கலாமா? அதோ இருக்கே 5 இருக்கே, 5 கொடுத்து ஜென்ரேட் கொடுங்க, 5 இமேஜ் வரும். அவ்வளவுதான். கீழ ஸ்க்ரால் பண்ணா 5 இமேஜ் வரும். ஓகேண்ணா. அண்ணா ஓகே அண்ணா, இப்ப எங்க ஹெச்ஓடி சார் ஒரு டவுட் கேட்டாரு. இப்ப வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்களா, டவுன்லோட் பண்ணதை வந்து நாங்க வந்து பெயிண்ட்ல போட்டு மாடிஃபை பண்ண முடியுமே அப்படின்னு கேக்குறாருண்ணா. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. புரியல. டவுன்லோட் பண்ணத நாங்க என்ன சொல்லிருந்தேன்னா, இமேஜ் வந்து எங்களோட இமேஜ் காப்பிரைட் ஆகாது, டவுன்லோட் பண்ணத பெயிண்ட்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணி இமேஜ் மாடிஃபை பண்ணிக்கலாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. அதுக்கு எங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல. பண்ணட்டும், அது ஓபன் சோர்ஸ் இமேஜ் தானே, நீங்க டவுன்லோட் பண்ணி மாடிஃபைனா பண்ணுங்க, எது வேணா பண்ணுங்க. அது ஓபன் சோர்ஸ் இமேஜ் தானே.
யாராவது ஸ்ரீமதி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அது உங்க இது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எக்கோ அடிக்குது அதனால தான். ஓகே. இப்போ கிளியரா இருக்கா? ஹலோ? இருக்கு ப்ரோ. ம். இருக்கு ப்ரோ. ஓகே, ஓகே. அது என்னன்னா, இப்போ உங்க இப்ப வந்து உங்க ஹெச்ஓடி வந்து என்ன கேட்டிருப்பாருன்னா, இப்போ இதுல வர்ற இமேஜ் வந்து ஓப்பன் சோர்ஸ் இமேஜ். காப்பிரைட் இமேஜ் கிடையாது. ஓகேவா? ஆ காப்பிரைட் இமேஜை தான் மாடிஃபை ஆ பண்ணா ஆ. ப்ராப்ளம். நம்ம காப்பிரைட் பண்ண முடியுமாண்ணா? நீங்க பண்ண முடியாது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு இதுவே. ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ்ல. இல்ல இல்ல அப்படி இல்லைண்ணா. ம் ம் இல்ல இல்ல அப்படி இல்ல. இப்ப யூசர் வந்து நம்மளோட இப்ப இதுல இருந்து எடுக்குறாங்க பிக்சரை. ம் சோ அவங்க போட்டு வச்சுக்கலாமா? யூசர் கேன் வந்து காப்பிரைட் போட்டுக்கலாம் பண்ண போட்டுக்கலாம் முடியுமா? போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். யூசர் போட்டுக்கலாம். யூசர் வந்து மாடிஃபை பண்ணி காப்பிரைட்டா மாத்திக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இமேஜை மாடிஃபை பண்ணி காப்பிரைட்டா மாத்திக்கலாம். அதுதான். நம்ம வந்து பர்மிஷன் தரோம் உங்களுக்கு. காப்பிரைட் இமேஜா நீங்க வந்து காப்பிரைட் இல்லாத இமேஜா நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பிரேக் ஆகுதுண்ணா. அதாவது நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா நாங்க வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜா தான் நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்றது தான் இதோட லாஜிக். லைக் இது வந்து கூகுள் மாதிரி தான். கூகுள் வந்து காப்பிரைட் இமேஜும் கொடுக்கும், காப்பிரைட் இமேஜ் இல்லாத இமேஜும் கொடுக்கும். ரெண்டுத்தையுமே கொடுக்கும். அவ்வளவுதான் இது டிஃபரன்ஸ். வெறும் ஓப்பன் சோர்ஸை மட்டும் தான் கொடுக்கும். ஓகே ஓகேண்ணா. இது காப்பிரைட் பண்ண முடியாம ஒர்க் பண்ண வைக்க முடியாது. காப்பிரைட் பண்ண முடியாம தான் இது ஒர்க் ஆகுமே. காப்பிரைட் எதுக்கு உங்களுக்கு? காப்பிரைட்டே இதுல தேவையில்லையே. இது வந்து நான் எதுக்காக அது வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது வந்து தப்பா பண்றீங்க. காப்பிரைட் அப்படின்றது இப்போ கூகுள்ல போய் ஒரு இமேஜை சர்ச் பண்ணி எடுத்தா அது பேர் வந்து காப்பிரைட் ஆகும். அந்த இமேஜை வந்து வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால அது காப்பிரைட் ஆகும். ஆனா இது வந்து நம்மளுக்கு சாட் ஜிபிடி எங்கெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் இமேஜ் இருக்கோ அதை நம்மளுக்கு பதிலாக சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் இதுல போயிட்டு ஏதோ ஒரு இமேஜ்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளவர். ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. இப்போ இத பாருங்க. இப்ப கரெக்டா கேக்குதா? இப்போ இத வந்து பாருங்க. இது வந்து எந்த வெப்சைட்? ஃப்ரீ பிக். இது வந்து என்ன வெப்சைட்? அன்ஸ்பிளாஷ். இது வந்து என்ன வெப்சைட்? ஹவுஸ் பியூட்டிஃபுல். இது வந்து என்ன வெப்சைட்? பிக்சல். ஓகேவா? சோ இந்த மாதிரி அவங்கவங்க இது பாருங்க wallpaper.com. இது எல்லாமே எங்க இருக்கு? இந்த மாதிரி ஒரு வெப்சைட்குள்ள இருக்கிற இமேஜஸ் இதெல்லாம். ஓகேவா? இப்போ இத இவங்க பர்மிஷன், இப்போ wallpaper.comல இந்த இமேஜ் இருக்கா? இந்த இமேஜை இவங்க பர்மிஷன் இல்லாம எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்னதுன்னா அதுதான் காப்பிரைட். இவங்க வந்து நம்ம மேல கேஸ் wallpaper.com வந்து நம்ம மேல கேட்பாங்க. ஆனா இங்க நம்ம பண்றது வந்து ஒரு ஏஐ. ஓகேவா? இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா wallpaper.com மாதிரி நிறைய பேர் வந்து இமேஜஸை விடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுல இமேஜஸ்ன்றதை கிளிக் பண்றேன். இதுல ஒரு சில இமேஜஸ்ல லைசன்சபிள் அப்படின்னு ஒரு டேக் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேவா? இது லைசன்சபிள் அப்படின்னு ஒரு டேக் மென்ஷன் ஆயிருக்கும். அதை வந்து உங்களால பார்க்க முடியும். கீழே ஸ்க்ரால் பண்ணா லைசன்சபிள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கும். இதோ இருக்கு பாருங்க. இதோ போட்டிருக்கா லைசன்சபிள் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த ரோஜா பூ போட்டிருக்கா லைசன்சபிள் அப்படின்னு இருக்கா? அதுல ஒரு டேக் இருக்கா? ஹலோ ப்ரோ ஸ்கிரீன் இப்ப சொல்லுங்க. இப்போ இந்த ரோஜா பூல ஆமா ப்ரோ லைசன்சபிள்னு இருக்கா? அந்த லைசன்சபிள் ஆமா ஆமா ஆமா. ஓபன் சோர்ஸ் இமேஜ். மேல இருக்கிறதுல எதுலயுமே இல்லையே. அப்ப நான் இந்த மேல இருக்கிற இமேஜை யூஸ் பண்ணா யாரோ ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த லைசன்சபிள் அப்படின்னு போட்டிருக்க இமேஜை மட்டும் தான் நம்மளுக்கு இந்த ஜேஐ வந்து கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? அப்ப வந்து அது காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் மட்டும் தான் கொடுக்கும். அப்ப நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இதை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைசன்சபிள் அப்படின்னு இருக்கிற போடாத இமேஜ் எல்லாமே ஒரு வெப்சைட்ல இருக்கிற இமேஜ்.
லைசன்ஸபிள்னு போட்டிருக்க இமேஜ் வந்து ஃப்ரீ இமேஜ், நம்ம அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க மாத்தி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணனால அவரு கொஞ்சம் குழம்பிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே சரி, நான் இந்த இதை வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்டு டேஷ்போர்டோட ஃப்ரண்ட் எண்டையும் எப்படி சாட் ஜிபிடியோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகே, பை பை. ஓகே ப்ரோ. இதோட கிளாஸ் எப்போ ப்ரோ வைக்கிறீங்க? நான் சொல்கிறேன் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வைப்பேன். சரி, எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க? அப்படிங்களா? கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு சொல்லிடுங்க ப்ரோ, ஏன்னா ப்ராஜெக்ட் பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ. நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்டர்ப். ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப. தேங்க்ஸ்ப்பா. ஓகே ஓகே.